வள்ளி மாப்பிள்ள கண்ணு முடிச்சிட்டாருமா. கடவுளே, ஐயோ. எனக்கு எது கலகுற? அழுகாத, எப்பவும் போல தைரியமா இரு. என் தைரியமே நீங்க தாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எப்படிங்க தைரியமா இருக்க முடியும்? நீ பாத்தியா நான் உனக்கு வச்சுட்ட குங்குமம் எப்படி உறுதியா இருக்குன்னு? குங்குமம் கொட்டினப்பவே எனக்கு நறுக்குன்னு இருந்துச்சு. ஏதோ விபரீதம் நடக்க போதுன்னு தோணுச்சு. அதையும் மீறி அந்த சாமி என்னோட குங்குமத்தை காப்பாத்தி கொடுத்துருச்சு. மாப்பிள்ள வள்ளி இவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டுட்டு தான் மாப்பிள்ள இருந்துச்சு. நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க ஓடி வந்துச்சு. சத்தியவான் உயிரை காப்பாத்தின சாவித்திரி மாதிரி நீ ஏன் உயிரும் வந்து காப்பாற்றுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க ஃப்ரெண்ட தானங்க பார்க்க போறேன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு? நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் வள்ளி. மேபி அதனால எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கலாம். பொய்யா? என்ன சொல்றீங்க? நான் என் யூஎஸ்ல இருந்து வந்த ஃப்ரெண்டை பார்க்க போல, சாருவை பார்க்க போனேன். அவங்கள எதுக்கு நீங்க பார்க்க போனீங்க? அவன் நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னான். என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னான். வேற எதுவும் முக்கியமான உண்மையை சொல்லணும்னு சொன்னான். அவ திருந்தின மாதிரி பேசின உடனே நீங்க நம்பிட்டீங்களா? நம்மளும் அவங்க கெட்டு போக மாட்டாங்க. மறுபடியும் நம்ம தோத்துருவோம்னு நினைச்சிட்டு இருக்க அந்த சாரு நம்ம பொழிச்சுக்குவோம்னு அவளுக்கு தெரியல. நான் யாருன்னு அவளுக்கு முழுசா தெரியல. இத்தனை நாள் நான் உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருந்தேன். இனிமேதான் நான் யாருன்னு அவளுக்கு முழுசா தெரிய போகுது. ஏய், ஒன்றும் பண்ண வேண்டாம். இத்தனை நாள் எப்படி இருந்தா அந்த மாதிரி இரு, அதுதான் நல்லது. புரியுதா? அப்படி அமைதியா இருந்ததுனாலதான் அவளுக்கு இவ்ளோ துணிச்சல் வந்திருக்கு. இனிமே கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுதான். பதிலடி கொடுத்தாதாம அவங்க திருந்துவாங்க. ஏன் மாமா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பேன். நீ அவளை மன்னிப்பியோ இல்லையோங்கிற ஒரு பயம், அதனால தான் தனியாக போனேன். ஆனால் நீ பாரு, தனியாக போனது நல்லதா போச்சு. இல்லை உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லங்க, என்ன கூட்டிட்டு போயிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுங்க. அவள் உன்னை பற்றி தெரிஞ்சனால தானே என்னை மட்டும் தனியாக வர சொல்லியிருக்கா. நீங்க தனியா போனது தப்பு இல்லைங்க. உங்களை கொல்ல நினைச்சா பாருங்க, அதே தப்பு. அவன் மன்னிப்பு கேட்டிருந்தா நான் மன்னிச்சிருப்பேன். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருக்கும். அதை விட்டு திருந்துற மாதிரி அன்பா பேசி அவ எரிமலைன்னு தெரியாம கைய வச்சுட்டான். இதோட பிரதிபலம் என்னன்னு இனிமேதான் அவளுக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. உன் தாலி உறுதியா இருக்கு. உன் தாலி பாகியம் தான் என்னை காப்பாத்திருக்கு. இல்லங்க, நீங்க செஞ்ச நல்லது தாங்க உங்களை காப்பாத்தி இருக்கு. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களை கண்ணும் கருத்துமா நான் பார்த்துப்பேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க படுத்துக்கங்க. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ரெடி பண்றேன். மனசுல எது வச்சுக்காத. சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. அண்ணே, நீங்களும் வாங்க, இவங்க தூங்கட்டும். சரிம்மா. மாமா, நீங்க இப்போ ஏற்றி விட்டுருக்காதீங்க. இதை பற்றி கொஞ்சம் சமாளம். இல்லை மாப்பிள்ள, என்ன வள்ளி, ஏதோ சமையல் பண்ண போறேன்னு சொன்ன. நீ வேணா மாப்பிள்ள பக்கத்துல இருமா, நான் என்ன வேணாலும் சமைச்சு தரேன். அண்ணே, சமையல் பண்ண வேண்டியது இங்க இல்ல, வேற இடத்துல. கட் பண்ண கத்தி வேணும், எரியறதுக்கு நெருப்பு வேணும், எல்லாம் வேணும். நாம இப்ப சமைக்க போறது வெஜிடேரியன் இல்ல, நான் வெஜிடேரியன். என்ன வள்ளி ஒரு மாதிரி பேசுற? என் வீட்டுக்காரரை சாருதான் இப்படி பண்ணிருப்பான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அது இப்ப உறுதியாயிடுச்சு. அதுக்கு
என் புருஷனை கொல்ல பாத்திருக்கான். அவளை வெத்தலை பாக்க வச்சு விருந்து கழைக்க சொல்றியா? சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்கணும்னு மாப்பிள்ள சொன்னாரேம்மா. அது அவர் வழி. இந்த வள்ளியோட வழியே தனி வழி. ஒரு கன்னத்துல அடிச்சா திருப்பி 2 கன்னத்திலயும் அடிக்கணும். அதுதான் என் வழக்கம். என் புருஷனை கொல்ல பாத்திருக்கா, அப்ப அவளை கொன்னுட்டு வர வேணா? அம்மா, எனக்கும் மாப்பிள்ளை அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஆத்திரமாதாம்மா இருக்கு. ஆத்திரத்தை தீக்கணும்னா அவளையும் தீக்கணும். உங்க மாப்பிள்ளை கண்ணு முழிக்கிறதுக்குள்ள நாம போய் அவ அத்தியாயத்தையே முடிச்சிட்டு வந்துடணும். நான் சொல்றதை செய்யுங்கண்ணே. சரிம்மா, செஞ்சிடலாம் வள்ளி. ஆனா மாப்பிள்ளை தனியா இருப்பாரம்மா. போற வழியில போன் பண்ணி சொன்னா ராகு சார் வருவாரு. அவர் பார்த்து பாரு. சரி வாங்கண்ணே. வாமா. ஏய் நில்லு. என்ன இப்பெல்லாம் தர்மம் கேக்குறவங்க இப்படி வழியை மறிச்சு அதிகாரமா கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க போல? நான் தர்மம் கேட்டு தான் வந்திருக்கேன். காசு பணம் தர்மம் கேட்டெல்லாம் வரல. தர்மம்னா என்னன்னு தெரியுமான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நீ சொல்லித்தான் ஆகணும். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நீ இங்க இருந்து போக முடியாத. இங்க பாரு, நீ கார்த்திக் வீட்ல செக்யூரிட்டியா இருந்தவன் தானே? போற வரவங்களுக்கெல்லாம் கதவை திறந்து விடுற உனக்கு இவ்வளவு திமிரா? ஆமா, நான் செக்யூரிட்டி தான். எல்லாத்தையும் பாதுகாக்கிற செக்யூரிட்டி. அந்த கடமை எனக்கு இருக்கு. அதனால தான் நான் கேள்வி கேட்கிறேன். என்னையா இப்ப என்னதான் உன் பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. உன் அக்கா தான் பிரச்சனை. உன் கூட கூட்டு வச்சுட்டு திரியறாளே சாரு, அவளும் ஒரு பிரச்சனை. இங்க பாரு, என் ஆத்திரத்தை கலப்பாத, பேசாம போயிடு. உனக்கு இனிமே தான் ஆத்திரம் வரணும். எனக்கு ஆத்திரம் எப்பவோ வந்துருச்சு. என்ன தைரியம் இருந்தா கார்த்திகை கொல்ல பார்த்திருப்பேன். இந்த பூமிக்கு பூமாதேவின்னு பேரு. ஏன் பெண் தெய்வத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்க தெரியுமா? எல்லாத்தையும் பொறுமையா பொறுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான். நீ ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு என்ன காரியம் பண்ணிருக்க? இங்க பாரு, இந்த உலகத்துல எல்லா உசுருமே ஒரு பொண்ணு வழியா தான் பிறக்குது. தான் உசுரை கொடுத்து ஒரு உசுரை காப்பாத்துறவத்தான் பொம்பளை. நீ ஒரு உசுரை கொல்ல பாக்குறிய, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இங்க பாரு, கார்த்திகை குத்துனவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத. நான் கற்பனை பண்ணி எல்லாம் பேசல. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். நீ யாருன்னு தெரியும். உங்க அக்கா தான் வசுந்தரான்னு தெரியும். உங்க சித்தப்பன் தான் சிவனாண்டிங்கிறதும் தெரியும். வள்ளிக்கு ஒண்ணுன்னா நான் மட்டும் இல்ல, எங்க ஊரே வந்து முன்னாடி நிற்கும். அது தெரியாம அவ போட்டு அழிச்சிடலாம்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுறீங்களா? நான் தான் கொலை பண்ண ஆள் அனுப்புனேன்னு கார்த்திக் சொன்னானா? எதை வச்சு என் மேல பழி போடுற? கையில இருக்கிற புண்ணை பாக்குறதுக்கு கண்ணாடி தேவையா? கார்த்திக் தம்பிக்கும் சரி, வள்ளிக்கும் சரி, உங்களை தவிர வேற எதிரிங்களே கிடையாது. உங்களுக்கு தெரியலனா அதுக்காக அவங்களுக்கு எதிரிகளே இல்லைன்னு ஆயிடுமா? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் சித்தப்பன் சிவனாண்டி பேச்சையும் கருத்த பாண்டியும் கூப்பிட்டுட்டு பீச்சில் சுத்தினானே, அப்ப இருந்தே எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பாரு, வள்ளி வாழ்க்கையை கெடுக்க நீங்க எப்படி விதவிதமா திட்டம் போட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது எல்லாத்தையும் மீறி வள்ளி ஜெயிச்சு வந்தத உங்களால சகிக்க முடியல. நீ என்ன சொன்னாலும் சரி, கார்த்திகை குத்துனவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னா நான் நம்பிடணுமா? நீங்க நம்புங்க இல்ல நம்பாம போங்க. முதல்ல என்னை இருந்து போக விட போறீங்களா இல்லையா? இந்த பாரு, நீ பொம்பளையா போயிட்ட. அதனாலதான் உன்னை கை நீட்டி அடிக்காம கோவத்தை அடக்கிட்டு பேசிட்டு இருக்கேன்.